5வது வசனம். இந்த முஹம்மத் பல தெய்வங்களை ஒரே தெய்வமாக்குகிறாரா? பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த சிலைகளை எல்லாம் தெய்வங்கள் என்று இவர்கள் நம்புகிறார்கள். வாழ்நாளில் ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை. மூச்சுக்கு 300 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான முஜீபுர் ரஹ்மானையும் ஷாவுல் ஹமீதையும் பார்த்து நீயும் அந்த மக்கா முஷ்ரிக்கு ஒண்ணுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அறியாமையின் உச்சகட்டம். அவங்க வாழ்நாள்ல ஒரு வாட்டி கூட லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ்னு சொல்ல தயாராகவில்லை. இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாடி 10 வாட்டி சொல்றாங்க. மக்கள் எல்லாம் ஒன்னா கூடியிருந்து 1000 வாட்டி சொல்றாங்க. ஹத்தாது ராத்தீபில் 50 வாட்டி சொல்றாங்க. ஒரு வகாபி சொல்ல மாட்டான். தொழுகைக்கு பின்னாடி 10 வாட்டி வகாபி சொல்வானா லா இலாஹ இல்லல்லாஹ்? விக்ர் ஹல்காக்களில் 1000 வாட்டி சொல்வானா? ஹத்தாது ராத்தீபில் 50 வாட்டி சொல்வானா? ஆனால் இந்த வகாபிகளை விடவும் 1000 மடங்கு லட்சம் மடங்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லக்கூடியவர்களை ஒரு தடவை கூட லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லாதவனோடு ஒப்பிட்டு பேசுவது இது மார்க்கமல்ல சகோதரர்களே. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நாம் புரிய வேண்டும். அவர்கள் வணங்குகிறார்கள், இவர்கள் உதவி தேடுகிறார்கள். ஒருபோதும் அப்பாவி முஸ்லிம்களை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை ஒரே இலாஹ் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள். அவர்களை பற்றி நீங்கள் முஷ்ரிக்குகள் என்று சொல்லி உங்களுடைய ஈமானையும் பறித்து பாமர மக்களுடைய ஈமானையும் பறித்து விடாதீர்கள் சகோதரர்களே. அப்புறம் பேசுறாரு, அவுலியாக்களே எனக்கு புள்ளவரம் கொடுங்க, அவுலியாக்களே என்னை காப்பாத்துங்க என்று தங்கள் கிட்டையோ பாவா கிட்டையோ கேட்பதை மட்டும் அல்லாஹ் ஜீரணிப்பதில்லை. அவர் உதாரணங்கள்லாம் சொல்றாரு. மனைவிக்காக நாம எவ்வளவு சிரமப்படுறோம். 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுப்போம் மனைவிக்கு பெருநாளைக்கு. ஆனா அந்த பெருநாளுக்கு முந்தியதான இரவில் அவசரமா போய் தனக்காக ஒரு வேட்டி சட்டை வாங்கிடுவான். எனக்கு துணி துவைக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, அப்படியா கண்ண வாஷிங் மிஷின் வாங்கி தர்றேன். எனக்கு போர் அடிக்குது, அப்படியா கண்ண டிவி வாங்கி தர்றேன், அப்படியெல்லாம் சொல்வான். ஆனா அவனுடைய மனைவியோடு மற்றொரு ஆணை அவன் பார்த்தால் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டான் என்பதற்கு உதாரணம் என்ன? அவுலியாக்களே புள்ளவரம் கொடுங்க, அவுலியாக்களே எனக்கு புள்ள வரம் கொடுங்க, அவுலியாக்களே என்னை காப்பாத்துங்க, அவுலியாக்களே என் பிரச்சனை தீருங்க, பாவா எனக்கு பிரச்சனை காப்பாத்துங்க, என் பிரச்சனை தீருங்க என்று தங்கள்கிட்டயோ தொங்கள்கிட்டயோ அவுலியாக்கள்கிட்டயோ பாவாக்கள்கிட்டயோ சிலைகள்கிட்டயோ மரத்திட்டையோ போய் கேட்பதை மட்டும் அல்லாஹ் ஜீரணிப்பதில்லை. அவுலியாக்களே என்னை காப்பாத்துங்க என்று தங்கள் கிட்டையோ பாவா கிட்டையோ கேட்பதை மட்டும் அல்லாஹ் ஜீரணிப்பதில்லை. அதை ஷிர்க்குன்னு அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொல்றார். சகோதரர்களே, பிள்ளை கொடுப்பது காப்பாற்றுவது எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவன் படைப்புகளுக்கு வழங்குகின்றதான அருட்கொடைகளை எல்லாம் உதவிகளை எல்லாம் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக ஒவ்வொரு படைப்புகள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறான். சிகிச்சை மருத்துவர் மூலமாக, கல்வி ஆசிரியர் மூலமாக, உணவு மனைவி மூலமாக, இப்படி பணம் முதலாளி மூலமாக எல்லாமே நேரடியாக அல்லாஹு தஆலா கொடுப்பதில்லை. அந்த யார் மூலமாக அல்லாஹு தஆலா தருகிறானோ அவங்க கிட்ட போய் உதவி கேட்கிறது. இவங்க இலாஹ் கிடையாது, இவங்க கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது, இவங்களுக்கு சொந்தமான சக்தி எதுவுமே கிடையாது, அல்லாஹு தஆலா தான் படைக்கிறான். ஆனால் அவன் முஸப்பிபுல் அஸ்பாப் காரணங்களை வைத்து காரியங்களை சாதிக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் இவரை ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இவர்கிட்ட, இந்த மருத்துவர் கிட்ட, இந்த டாக்டர் கிட்ட, இந்த ஆசிரியர் கிட்ட, இந்த மனைவி கிட்ட, இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, இந்த ஃபயர் போர்ஸ் கிட்ட, இந்த கலெக்டர் கிட்ட உதவி கேட்கிறேன், இந்த வலிமார்களிடம் இந்த வலியுல்லாஹ்விடம் உதவி கேட்கிறேன் என்பதெல்லாம் தௌஹீதை சார்ந்தவைகள். இங்கெல்லாம் நம்பிக்கை அல்லாஹு தஆலா மட்டும்தான் உதவுகிறான் உண்மையில் என்ற அடிப்படையில் மட்டும்தான் உதவி. இது ஒருபோதும்
ஷிர்க் ஆகாது சகோதரர்களே. இங்க மன்னிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சகோதரர்களே. வலிமார்களிடம் உதவி தேடலாம், அது ஷிர்க் அல்ல, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை, ஆயத்துகளை, ஹதீஸ்களை நமக்கு காட்ட முடியும். பாருங்க, சூரத்துல் மாயிதாவின் 55வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு, நிச்சயமாக உங்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹ்வாகும், அல்லாஹ்வுடைய ரசூலாகும், நம்பிக்கை கொண்டவர்களாகும். பிரிச்சு பேசல, மரணத்திற்கு முன்னால் பின்னால் பிரிச்சு பேசல. ரசூல் உங்களுடைய உதவியாளர், மூமின்கள் உங்களுடைய உதவியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனா உண்மையில் உதவக்கூடியது அல்லாஹ் தான். அதுதான் இங்க ரொம்ப நுணுக்கமாக அல்லாஹ் தஆலா பேசி இருக்கா. இங்க அல்லாஹ் இருக்கா, ரசூல் இருக்கிறார்கள், மூமின்கள் இருக்கிறார்கள். மொத்தமா பார்த்தா கோடிக்கணக்கா வந்தாச்சு. ஆனா என்ன சொல்லணும்? இன்னமா அவுலியாவுக்கும், உங்களுடைய உதவியாளர்கள்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ் தஆலா சிங்குலர் பேசல, இன்னமா வலியுக்கும், சிங்குலரா பேசுறான், ஒருமையாக பேசுகிறான். என்ன அர்த்தம்? எத்தனை கோடி தான் உதவக்கூடியவர்கள் இருந்தாலும் உண்மையில் உதவக்கூடியவன் அல்லாஹ் தஆலா மட்டும்தான் என்ற கருத்தை அங்கே விளக்குவதற்காக ஒருமையில் பேசியிருக்கிறான். இந்த நம்பிக்கையில தான் முஸ்லிம்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் முதல், இல்லை அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வரைக்கும் வஃபாத்தான நல்லடியார்களிடம் உதவி கேட்கிறார்கள். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, அல்லாஹ்வே சொல்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், சூரத்து ஸுஹ்ருஃபின் 45வது வசனம், வஸ்அல் மன் அர்ஸல்னா மின் கப்லிக மின் ருசுலினா அஜஅல்னா மின் தூனி ரஹ்மானி ஆலிஹத்தன் யுஅபதூன். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் மேராஜுடைய அந்த சம்பவத்தின் போது எல்லா ரசூல்மார்கள், நபிமார்கள் ஒன்று கூட்டப்பட்டதான அந்த சூழ்நிலையில் வசனம் இறங்குகிறது, நபியே, இந்த மக்காவில் உள்ள காஃபிர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இது மாதிரி சிலைகளை எங்களுடைய முன்னோர்களும் வணங்கி கொண்டிருந்தார்கள் தானே சொன்னாங்க. முன்னோர்கள்னா யாரு? நபிமார்களுடைய சமுதாயங்கள் தானே. நபிமார்கள் இதோ இருக்காங்க, கேளுங்க. வஸ்அல், கேளுங்கள். மன் அர்ஸல்னா மின் கப்லிக மின் ருசுலினா, உங்களுக்கு முன்னால் நாம் அனுப்பிய ரசூல்மார்களிடம் கேளுங்கள். அஜஅல்னா மின் தூனி ரஹ்மானி ஆலிஹத்தன் யுஅபதூன், வணங்கப்படுகின்றதான தெய்வங்களாக ரஹ்மானை தவிர வேறு நாம் ஆக்கினோமா? கேளுங்க. யார்கிட்ட கேட்க சொல்றான்? வஃபாத்தானவர்கள். ஆனா அவங்க உயிருள்ளவங்க தான். அந்த அடிப்படையில் கேட்க சொல்கிறான். இதில் என்ன தவறு? குர்ஆனை தவறென்று சொல்ல போகிறார்களா? இறந்தவர்கள் நாம் உதவி தேடுவது ஷிர்க் என்ற இவர்களுடைய கொள்கையின்படி இந்த வசனத்தை என்ன செய்ய போறாங்க பாருங்க. இது ஆயத்துன்னு சொன்னா ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ரவுதா ஷரீஃபுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒருவர், இஸ்தஸ்கலி உம்மத்திக யா ரசூலல்லாஹ், பஞ்சம் தலை விரித்தாடுகிறது, வறுமை மேலோங்கி விட்டது, நபியே உங்களுடைய சமுதாயத்துக்காக மழையை தேடுங்கள் என்று சொன்னபோது அந்த மனிதனுடைய கனவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று என்னுடைய சலாமையும் சொல்லி மழை கிடைக்கும் என்று சொல்லுங்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அவர்கள் அங்கீகரித்தார்கள். இது ஒரு கனவு என்பதல்ல ஆதாரம், ஒரு சஹாபி அங்கீகரித்தார்கள் என்பதுதான் ஆதாரம். ஒரு ஷிர்கான காரியத்தையா உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லப்பட்ட உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கீகரிக்க போகிறார்கள். ஃபத்ஹுல் பாரியின் 2வது பாகம் 495வது பக்கம், அல் பிதாயத்து வன் நிஹாயாவின் 7வது வால்யம் 99வது பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவார்கள், பன்றிகளை கொல்வார்கள், சிலுவைகளை உடைப்பார்கள். அவர்களிடம் அவர்கள் மக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது பணத்தை தருகிறோம் என்று சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், லஇன் காம அலா கப்ரி, என்னுடைய கபருக்கு அருகில் அவர்கள் நின்றால், ஃபகால யா முஹம்மத்,
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் அழைத்தால் லா உஜீபன்னஹு, நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, வஃபாத்தாகி விட்டவர்கள் அவர்களிடம் உதவி தேடுவதில் இங்கே என்ன ஷிர்க் வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை இங்கே கற்பிக்கிறார்களா? எவ்வளவு பெரிய ஒரு தவறான வாதத்தை இந்த சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த வகாபிகளுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஷம்சுத்தீன் காசிமியை போன்றவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்னத் அபி அலாவின் 6584வது ஹதீஸ், வகாபிகள் மிகப்பெரிய ஹதீஸ் மேதை என்று அங்கீகரிக்கக்கூடியதான நாஸ்ருத்தீன் அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, வித்தியாசத்தை புரிய வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன? ஷிர்க்னா அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் உரியதான ஏதாவது ஒரு பண்பை ஒரு படைப்புக்கு நம்புவது, அதுதான் ஷிர்க். அல்லாஹு தஆலா படைப்பவன், ஒரு மனிதர் படைப்பார் என்று நம்பினால், அல்லாஹு தஆலா இலாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியுடையவன், ஒரு படைப்பும் இலாஹ் என்று நம்பினால், அல்லாஹு தஆலாவுக்கு சுயமான சக்தி உண்டு, ஒரு படைப்புக்கு சுயமான சக்தி உண்டு என்று நம்பினால், இது போன்று அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் சொந்தமான ஏதாவது ஒரு பண்பை ஒரு படைப்புக்கு நம்பும் போதுதான் அங்கே ஷிர்க் உருவாகிறது. வலிமார்களிடம் நபிமார்களிடம் உதவி தேடக்கூடியதான சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் கோடிக்கணக்கான எல்லா காலகட்டங்களிலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் எந்த ஒரு வலியுல்லாஹ்வை பற்றியோ எந்த ஒரு நபியுல்லாஹ்வை பற்றியோ இவர்கள் இலாஹ் என்றோ இவர்கள் படைப்பவர்கள் என்றோ சொந்தமான ஆற்றல் உடையவர்கள் என்றோ சுயமான சக்தியுடையவர்கள் என்றோ நம்பினார்களா சகோதரர்களே? ஒருபோதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே சுலபமான முறையில் ஷிர்க் முத்திரை குத்துவதை வகாபிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு ஹதீஸை நீங்கள் படித்தால் போதும், வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பஅதி வலாகின் தனாஃபஸு ஃபீஹா, இந்த எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியம். உலக வாழ்க்கையில் ஆடம்பரமாக வாழ்வீர்கள் என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று அறுதியிட்டு சொன்னதற்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மையான முஸ்லிம்களையும் முஷ்ரிக்குகள் ஆக்குவது அது நாயகத்துடைய இந்த எச்சரிக்கைக்கு, இந்த முன்னறிவிப்புக்கு மாறுபட்டதான ஒரு சங்கதி அல்லவா சகோதரர்களே? அப்புறம் பாருங்க, இதுவரைக்கும் இந்த வகாபிகள் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இறந்தவங்க கிட்ட கேட்க கூடாது, உயிருள்ளவங்க கிட்ட கேட்கலாம், இறந்தவங்க கிட்ட கேட்க கூடாது, அது ஷிர்காகிவிடும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஷம்சுத்தீன் காசிமி என்ன பேசுறாருன்னா, உயிருள்ளவங்க கிட்ட கேட்கறது ஷிர்க்குன்னு பேச வர்றார். இவர் மகா ஞானி அல்லவா, குர்ஆனையே ஓத தெரியாத மகா ஞானி அல்லவா, கொஞ்சம் கூட மேலே போயிட்டாரு. உயிருள்ளவங்க கிட்ட கேட்கறது ஷிர்க்குன்னு கொண்டு வர போறாரு. அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு பதிலா கொடிமரத்துக்கிட்ட கேட்கிறதோ, சிலை கிட்ட கேட்கிறதோ, பாபா கிட்ட கேட்கிறதோ, தங்கள் கிட்ட கேட்கிறதோ, ஷைஹி கிட்ட கேட்கிறதோ அதை மட்டும் மன்னிக்க மாட்டான். சிலை கிட்ட கேட்கிறத மட்டும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நிறுத்தல, தங்கள் கிட்ட கேட்கிறதையும் ஷைஹி கிட்ட கேட்கிறதையும் மன்னிக்க மாட்டான்னு சொல்றாரு. தங்கள்னா யாரு? உயிருள்ளவர். ஷேഖன்னா யாரு? உயிருள்ளவர். மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாகும் போது, மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒவ்வொரு பிரச்சனைகளின் போது ஷைத்தானுடைய தொல்லைகள் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, பேய் பிடித்து விட்டது, பிசாசு பிடித்து விட்டது என்றல்லவா மக்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி தொல்லைகள் உருவாகும் போது யார்கிட்ட போறாங்க? தங்கள் கிட்ட போறாங்க, ஷைஹி கிட்ட போறாங்க. அதையும் ஷிர்க்குடைய பட்டியலில் இணைத்து விட்டார் சகோதரர்களே. அதே ஆளு தங்கள் கிட்ட போறதையோ ஷைஹி கிட்ட போறதையோ ஷிர்க்குடைய பட்டியலில் சேர்த்த ஆளு என்ன பேசுறாரு பாருங்க, நீ அனுமதித்த விதத்தில் நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போவேன், டாக்டர் கிட்ட கொண்டு போவேன். நீ அனுமதித்த விதத்தில் நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கொண்டு போய் காட்டுவேன், நீ அனுமதித்த விதத்தில் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், மருந்து மாத்திரை கொடுப்பேன். தங்கள் கிட்ட கொண்டு போறது ஷிர்க், ஷைஹி கிட்ட போறது ஷிர்க், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போறதோ டாக்டர் கிட்ட கொண்டு போறதோ தௌஹீத். இந்த வித்தியாசத்தை எங்கிருந்து படித்தார்? இந்த வித்தியாசத்தை காட்டக்கூடியதான குர்ஆன் வசனம் எது? இந்த வித்தியாசத்தை காட்டக்கூடியதான ஹதீஸ் எது?
கடைசியில சொல்றாரு, நாம சுன்னத் ஜமாத், நாம சார்ந்திருக்கிற சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எந்த சஹாபி இந்த வித்தியாசத்தை கற்று தந்தார்கள்? எந்த ஒரு இமாம் இந்த வித்தியாசத்தை கற்று தந்தார்கள்? சகோதரர்களே, தங்கள் அவங்களும் உயிருள்ளவங்க தான். சைக்காட்ரிஸ்ட் அவரும் உயிருள்ளவர் தான். ஷேக் அவரும் உயிருள்ளவர் தான். டாக்டர் அவரும் உயிருள்ளவர் தான். ஒன்று ஷிர்கனும் இன்னொன்று தௌஹீதும் ஆனது எப்படி? என்ன கொண்டு வரார்னா, இந்த தங்கள்னு சொல்லிட்டு ஷேக்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஒன்று ரெண்டு உதாரணங்கள் எல்லாம் சொல்றாரு, நம்ப முடியாத உதாரணங்கள். சரி, அதெல்லாம் போகட்டும். ஃப்ராடு எல்லா துறையிலும் இருக்கத்தாங்க செய்து. மருத்துவர்கிட்ட போலான்னு சொல்றீங்கல்ல, மருத்துவத்துறையில் ஃப்ராட் இல்லையா? நோயே என்னன்னு கண்டுபிடிக்காம பல வாரங்களாக மருந்து கொடுத்துட்டு பல லட்சங்களை அபகரித்ததற்கு பிறகு பெரிய டாக்டர் கிட்ட போங்கன்னு சொல்லலையா ஃப்ராட் பண்ற டாக்டர்? இறந்த பிறகு இறந்து 1-2 தினங்கள் வரைக்கும் ஐசியூவில் வைத்துவிட்டு இன்னைக்கு தாங்க இறந்து போனாருன்னு சொல்லிட்டு ஐசியூக்காக 3 லட்சம் ரூபாவை எடுக்கவில்லையா ஃப்ராட் பண்ற டாக்டர்? சிசேரியன் தேவையே இல்லாமல் சிசேரியன் பண்ணக்கூடியது இல்லையா? ஆபாச படம் எடுத்த டாக்டர் இல்லையா? எல்லா துறையிலும் ஃப்ராட் இருக்கிறது. மார்க்க துறையில் ஷம்சுத்தீன் காசிமி ஒரு ஃப்ராடாக இருக்கிறாரு. குர்ஆனையே ஓத தெரியாம நான் மார்க்க அறிஞர் சொல்லிட்டு இருக்கிறார்ல, இது ஒரு ஃப்ராடு. அதுக்காக எந்த பயானை கேட்க கூடாது, எந்த இமாமை பின்பற்றக்கூடாது, எந்த ஹஸ்ரத்தை இமாமா வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? டாக்டர் கிட்ட ஃப்ராட் இல்லாத டாக்டர் யாருன்னு விசாரிச்சுட்டு போக வேண்டியது. அல்லாம ஃப்ராடு பண்றவன் எல்லாம் ஷிர்க்குன்னு சொன்னா இன்னைக்கு எந்த காரியம் தாங்க செய்ய முடியும்? எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஃப்ராடு தான் இருக்குதா? சரி, அவுலியாக்களே புள்ளவரம் கொடுங்க, அவுலியாக்களே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தங்கள் கிட்ட போறதை இவர் ஷிர்க்குன்னு கொண்டு வராரு. ஆனா ஒரு டாக்டர் கிட்ட போய், டாக்டர் மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை டாக்டர், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேன்ஸை கலட்டுங்க. மர்ம பகுதியை பார்க்கிறார், மர்ம பகுதியை பிடித்து பார்க்கிறார். இந்த டாக்டர் கிட்ட போலாம், இது அவருக்கு தௌஹீது. தங்கள் கிட்ட போனா, தங்கள் 8 வருஷமா குழந்தை இல்லை, ஏதாவது ஒரு இஸ்ம் எழுதி கொடுங்க. ஒரு குர்ஆன் ஆயத்தை எழுதி கொடுக்கிறார், ஒரு ஹதீஸில் வரக்கூடியதான திக்ரை எழுதி கொடுக்கிறார், அல்லது குர்ஆன் ஆயத்தையோ திக்ரையோ ஏதாவது வெற்றிலையிலோ ஏதாவது ஒன்றில் எழுதி கொடுக்கிறார். இது உனக்கு ஷிர்க்கு. அந்த மர்ம பகுதியை பிடித்து பார்ப்பது உனக்கு தௌஹீது. இது என்ன அராஜகம் சகோதரர்களே! இப்படிப்பட்டதான ஒரு முரண்பட்டதான கொள்கைகளைத்தான் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாறுபட்டவர்களால் பேச முடிகிறது. நாம என்ன சொல்றோம்? தங்கள் கிட்ட போறவங்க, ஷேக் கிட்ட போறவங்க யாருமே அல்லாஹு தாலாவுக்கு முடியாத காரியத்தை இந்த தங்கள் செய்யறாரு, அல்லாஹு தாலாவுக்கு முடியாத காரியத்தை ஷேக் செய்யறாரு அப்படின்னு நம்புறதே கிடையாது. அல்லாஹு தாலா இவரை ஒரு காரணமாக வைத்துள்ளான். இன்னைக்கு பாருங்க, இந்த தங்கள்மார்கள் மூலமாக, ஷேகுமார்கள் மூலமாக, அவர்களுடைய இந்த இஸ்லாமிய வைத்தியங்கள், இந்த ஆத்மீய சிகிச்சைகள் மூலமாக குர்ஆனை வைத்துக் கொண்டோம், ஹதீஸுடைய திக்ரை வைத்துக் கொண்டோம் மிகப்பெரிய நோய்களை மாற்றக்கூடியவர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த திக்ருகள் மூலமாக குழந்தை பெறுவதற்குரியதான வாய்ப்புகளை உருவாக்குபவர்கள். இவர்கள் மூலமாக மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இன்று ஏராளமான பேர் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்துடைய மகத்துவத்தை பறைசாற்றுகிறது, குர்ஆனுடைய வலிமையையும் குர்ஆனுடைய உண்மையையும் இது எடுத்தோம்புகிறது. வகாபிகளுக்கு தங்கள் கிட்ட போறதுன்னா அலர்ஜி. ஏன் அலர்ஜி? இந்த எந்த காரியத்துக்காக தங்கள் கிட்ட போறாங்களோ அந்த காரியத்துக்கு வகாபிகளால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கிட்ட கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகள், அதிகமாக பெண்களுக்கு வருகின்றதான பிரச்சனைகள். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண்மணி நல்ல தொழுகை ஒழுக்கம் புர்காவோடு இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணி திடீரென்று நாக்கை கடித்துக் கொண்டு விழுந்து விடுகிறாள். டாக்டர் கிட்ட போனாங்க, ஒரு வாரமா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆஸ்பத்திரியில் தங்கினாங்க, ஏராளமான ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிந்தது. ஆனா கொஞ்சம் குணமானதை போன்றிருந்தது. வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க.
வீட்டுக்கு கொண்டு வந்தா பழையபடி பிரச்சனை, தன்னை அடித்துக் கொள்வது, தன்னுடைய ஷாலை எடுத்து கழுத்திலே இருக்குவது, மாடியிலே சென்று சுவரேறி குதிப்பதற்காக முயற்சி செய்வது, இப்படி மிகப்பெரிய அராஜகங்கள். ஒரு தங்கள் கிட்ட போனாங்க, தங்கள் சொன்னாங்க இது சிகர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ட்ரீட்மெண்ட்கள்லாம் பண்ணாங்க, குணமாகல. இன்னொரு ஆலிம்சா கிட்ட போனாங்க, அவங்களும் சில ட்ரீட்மெண்ட்கள்லாம் பண்ண பின்னாடி குணமாகல. இதற்கான ஒரு மிகப்பெரிய நிபுணர் தல்சமாத், இந்த ஆத்மீய சிகிச்சையில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற கேரளாவில் தொடுபுழா என்ற ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு நபரிடம் சென்றபோது அங்கேயே வைத்து 1 மணி நேரத்தில் அவள் பரிபூர்ணமான நிவாரணம் பெற்று சகஜ நிலைக்கு மாறினாள். சகோதரர்களே, சைக்காட்ரிஸ்டோ டாக்டரோ இந்த ஷைத்தான் பிரச்சனைகள், இந்த சாத்தானிய பிரச்சனைகள், இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்களால் தீர்க்க முடியும் என்று எந்த ஒரு டாக்டராவது அவரால் தைரியமாக கூற முடியாது. எந்த ஒரு எம்எஸ், ஒரு எம்டி, ஒரு எஃப்ஆர்சிஎஸ் யாராக இருக்கட்டும், எல்லா விதமான சாத்தானிய பிரச்சனைகளுக்கும் எங்களிடம் பரிகாரம் உண்டு என்று ஒரு டாக்டருக்கே கூற முடியாது, ஒரு மனையியல் மருத்துவருக்கே கூற முடியாது. டாக்டரே இல்லாத ஷம்சுத்தீன் காசிமி என்று எல்லா நோய்க்கும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மருந்து இருக்கிறது, தங்கள் கிட்ட போக வேண்டாம் ஷிர்க்குன்னு பேசிட்டு இருக்கார். இதில் எந்த விதமான ஷிர்க்கும் கிடையாது. உயிருள்ள ஒரு மனிதரிடம் சென்று உதவி கேட்பது, இங்கே அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு தனிப்பட்ட பண்பை இந்த தங்களில் நம்பினார்கள். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் நீங்கள் உதவுங்கள் சொல்றான். ஒரு உதவி தான் கேட்கிறோம், அவ உதவும் பண்பு மூமின்களுக்கு முடியும்னு அல்லாஹு தஆலா சொல்லும் போது அதை நிதர்சனமாக நாம் பார்க்கும் போது இங்கு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு தனிப்பட்ட பண்பு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா உதவுகிறான், அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றல், அதன் மூலமாக தங்கள் உதவுகிறார்கள், ஷேக் உதவுகிறார்கள். ஃப்ராட் பண்ற ஆள் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, நாம இப்போ குர்ஆனுடைய ஆயத்துகளில் மிகப்பெரிய தவறுகள் நிகழ்த்தினார் என்பதற்கு ஷம்சுத்தீன் காசிமியுடைய சொற்பொழிவில் இருந்து ஆதாரம் காட்டினோம். இவர் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒரு ஃப்ராடுன்னு தெரியுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மக்கா பள்ளியில ஷரியத் கோர்ட் வச்சிருக்கோம், இதுவரைக்கும் 1500 கேசுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது, இதை பாராட்ட வேண்டிய விஷயமா வருத்தத்துக்குரிய விஷயமானு தெரியல அப்படின்னு பேசுறாரு. இவர் ஒரு ஃப்ராடு தானே, இந்த ஃப்ராடு கிட்ட வந்ததுனால 1500 பேரும் ஷிர்க் செய்து விட்டார்கள்னு சொல்றாரா? அன்பான சகோதரர்களே, இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உண்மையான தௌஹீதுக்கு மக்களை அழையுங்கள். தர்காக்களில் சில தவறுகள் நடக்கிறது, அது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தர்காக்களில் சென்று சுஜூது செய்கிறார்கள், அது மிகப்பெரிய பாவம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களால் தர்காவுக்கு உள்ளே சென்று இதை சொல்ல முடியாது. பள்ளிவாசலில் நின்று கத்துவீர்கள், தர்காவுக்கு போவாதீர்கள் என்று சொல்வீர்கள். நாங்க தர்காவுக்கு போய் சுஜூது செய்யக்கூடிய ஆளை பார்த்து இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். முழுமையான ஒரு தாவா. அதே நேரத்தில் உங்களுக்கு அதை செய்ய முடியாது. இது மாதிரி தவறுகளை காட்டி மக்களுக்கு தர்காக்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு மாற்றமான, தௌஹீதுக்கு மாற்றமான அப்பாவி முஸ்லிம்களை முஷ்ரிக்குகளாக மாற்றுகின்ற ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்களும் சமுதாயமும் செல்ல வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தங்கள் கிட்ட போறது, ஷேக்கு கிட்ட போறது, இதெல்லாம் பெரும்பாலும் சிஹ்ர் என்ற பிரச்சனையின் காரணமாகத்தான் போறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, சிஹ்ருங்கிறது ஒரு கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த கலை இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சிஹ்ர் செய்யப்பட்டது. ஆனா அந்த கலை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு அவர் சொல்றார். அதனால ஒரு முஸ்லிம் சூனியத்தை நம்பக்கூடாது. அப்படி இன்னைக்கு சூனியம் செய்ய முடியும் அப்படின்னா, கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு சூனியம் செய்வாருங்க. கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு பிரச்சனை. கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு சூனியம் செய்வாரு, ஜெயலலிதா கருணாநிதிக்கு சூனியம் செய்வா. அவர் பேசுறாரு, அப்படி செய்யல. பாத்தீங்களா, சூனியம் இல்லாதனால தான் செய்யல. இவருடைய ஆராய்ச்சி.
அதனால சூனியன் ஒரு காலத்தில் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதான் உண்மைதான். இப்போ அந்த கலை அழிஞ்சு போச்சுங்க, இப்போ கிடையாதுங்க. இப்போ உண்மையாக இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? கருணாநிதி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மாக்கு ஈஸியாக சூனியம் வச்சு முடக்கி போட்டு இவர் முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாம். இல்லை, அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட அவசியமே கிடையாது. இவருக்கு ஒரு சூனியம் வச்சு ஹேன் கை காலை இழுத்துவிட்டு இந்த அம்மா நிரந்தரமாக முதல்ல இருந்துட்டு போயிடலாம். அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்தது என்று சொல்கிறார், அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது என்று சொல்கிறார். அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பாவங்கள் பெருகி கொண்டல்லவா இருக்கிறது. 7 பெரு பாவங்களில் ஒன்றாக வல்லவா இந்த சூனியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் பெருகுகின்றதான ஒரு கட்டத்தில் 1400 வருடங்களை விடவும் இன்று அது அழிந்து விட்டது. எதை வச்சு சொல்றது? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சூனியம் கிடையாது நீங்க சொல்றீங்க? முஸ்லிம் சூனியத்தை நம்ப கூடாதுன்னு சொல்ற. 7 பெரும்பாவங்கள ஒன்று சூனியம். சூனியம் ஏன் பெரும்பாவம் ஆச்சு? அந்த சூனியத்தின் மூலமாக ஒரு எதிராளிக்கு உபத்திரவம் செய்யப்படுகிறது. அந்த உபத்திரவம் அங்க வர்றதுனால தான் பெரும்பாவம் ஆச்சு. அப்ப சூனியத்தின் மூலமாக உபத்திரவம் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினா தானங்க இது பெரும்பாவம் நாங்க நம்பிக்கை உருவாகும். இப்ப சூனியத்தை முஸ்லிம் நம்பக்கூடாது என்ற ஒரு கருத்து அது தவறு. சூனியத்தின் மூலமாக பல உபத்திரவங்கள் உருவாக்க முடியும். அந்த சூனியத்தை முஸ்லிம் செய்யக்கூடாது, முஸ்லிம்கள் சூனியத்தின் பக்கம் போகக்கூடாது என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டுமே தவிர, இப்படி சூனியத்தை நம்பக்கூடாதுன்னு சொன்னா சூனியத்தின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நிவாரணம் என்ன? அவர்களுக்குரிய பரிகாரம் என்ன? அவர்களுக்கு எப்படி மாப்பிள்ளைமார்கள் கிடைப்பார்கள்? அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குரிய உத்தரவாதம் என்ன? அன்பான சகோதரர்களே, அப்புறம் கருணாநிதி சிகிச்சை செய்யல, ஜெயலலிதா சிகிச்சை செய்யல, அதனால இன்னைக்கு சிகிச்சை கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பான ஆராய்ச்சி. கருணாநிதி ஏன் சிகிச்சை செய்யல தெரியுமா? சிகரை பத்தி காசிமிக்கு தெரியாததுனால. சிகிச்சை செய்தா அந்த சிகரை குணப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆள் கிட்ட போனா அவருடைய சிகிச்சை மூலமாக சிகிச்சை செய்யப்பட்ட ஆளே சொல்வாரு, எனக்கு இந்த ஆளை சிகிச்சை செய்தாரு. அவ கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை செய்தா ஜெயலலிதா ஒரு தங்கள் கிட்ட போவாங்க. தங்களுடைய ட்ரீட்மெண்ட் மூலமாக ஜெயலலிதா என்ன சொல்வாங்க? கருணாநிதி தான் எனக்கு சிகிச்சை செய்தார்னு சொல்வாங்க. இந்த குட்டு வெளிப்படம் என்பதனால தான் கருணாநிதி சிகிச்சை செய்யல, அல்லாம சிகிச்சை இல்லாத காரணத்தினால் அல்ல. இது மாதிரி தப்பான ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து முன்னாள் முதல்வரையும் இந்நாள் முதல்வரையும் இழிவுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, அடுத்தபடியாக என்ன கேட்கிறார்னா, விக்ரு என்ற பெயரில் எதையாவது உளறுகிறார்கள். ஹூஹா ஹை 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 அப்படின்னு கத்துறாங்க, ஹக்கு தூ ஹக்குன்னு சொல்றாங்க. எங்கேயாவது ரசூலோ சஹாபாக்களோ இது மாதிரி சொன்னார்களா? இவருடைய கேள்வி. சில பேர் திக்ருங்கிற பேர்ல என்னென்னத்தையோ வளருவான். ஹூ ஹா ஹி ஹா ஹஹ் புக்னு என்னத்தையோ கத்துவாங்க திக்ருங்கிற பேர்ல. அதெல்லாம் திக்ரு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த திக்ருகள் மட்டும் திக்ரு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக மதரசால ஓதும்போது அங்கே எங்களுக்கு திக்ரு சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா என்னமோ வார்த்தை வாயில வந்ததெல்லாம் ஹூ ஹான் ஒருத்தரன்னு கத்துவாரு. எல்லாம் கூட ஹை 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 அப்படியே ஜதுவு கிளம்பும் கத்துவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு திக்ரு வரும், ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக்னு வாங்க. இந்த உருதுகார பசங்க நாங்க சிரிப்பாங்க. உருது பசங்க இருப்பாங்க, உருது பேசுற பசங்க, அவங்க நாங்க சிரிப்பாங்க. நாங்க எனக்கு அப்போ உருது தெரியாது. நான் அதுக்கப்புறம் தேவபந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு உருது தெரியும். அப்ப சின்ன பிள்ளைங்க உருது தெரியாது. அப்ப என்ன எதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்னா கேட்க சிரிப்பாங்க. எல்லாத்துக்கும் நாங்களாம் அப்படியே உணர்ச்சி ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக்னு கேட்க சிரிப்பாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க பார்த்தா உருதுல ஹக்குன்னா கக்கூசுக்கு போன அர்த்தம். ஹக்கு தூ ஹக் கக்கூசுக்கு போ, நீ கக்கூசுக்கு போ, கக்குக்கு போ, நீ கக்கூசுக்கு போ, கக்கூசுக்கு போ, நீ கக்கூசுக்கு போ. அது சிரிக்காம என்ன பண்ணுவான்? எவ்வளவு பெரிய அபாயகரமான வார்த்தை பாருங்கள். விக்ர் என்ற பெயரில் எதையாவது உளறுவார்கள் சொல்றாரு. எதை பற்றி? ஹூ ஹாவை பற்றி. ஹூனா என்னது? விக்கிர்களில் எல்லாம் மிகவும் உயர்ந்ததான விக்கிர் அல்லாஹ்வுடைய ஒரு நாமம், அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். சூரத்துல் ஹஷ்ரின் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லாஹு, அவன் அல்லாமல் இலாஹி இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லும் இடத்தில் அவன் தன்னை குறிப்பிடுவதற்காக ஹூ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்.
இந்த ஹூ என்பது அது மிகப்பெரிய திக்ர் என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் நின்றான எந்த ஒரு பண்பை சொல்லி கேட்டாலும் யா ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டா கிருபை செய்பவனே எனக்கு கிருபை செய்வாயாக என்று அர்த்தம். எனக்கு கிருபை செய்வாயாக என்று சொல்லாமல் இருந்தால் கூட யா ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டாலே எனக்கு கிருபை செய்வாயாக அர்த்தம். யா கஃபார் மன்னிப்பாளனே அப்படின்னு கூப்பிட்டாலே என்னை மன்னிப்பாயாக அர்த்தம். ஆனா ஹூ என்று அழைத்தால், யா ஹூ என்று அழைத்தால் அல்லாஹு தஆலாவிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை அழைப்பது என்ற வணக்கத்தை மட்டுமே அங்கே நாடப்பட்டிருக்கின்ற காரணத்தால் இது மிகப்பெரிய திக்ருன்னு இமாம்கள் அவுலியாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. குர்ஆனில் உள்ளதான ஒரு திக்ரு. இந்த திக்ரை பற்றி திக்ரு என்ற பெயரில் எதையாவது உளறுவார்கள்னு சொல்றார். அப்புறம் ஹை ஹை ஹைன்னு கத்துவாங்க. ஹைனா என்ன? இவர் ஏதோ ஹைஜாக் நடிச்சார் போல தெரியுது. ஹைனா குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபுர்கானின் 58வது வசனம், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். ஒருபோதும் இறக்காதவனான அந்த உயிருள்ளவனின் மீது நீங்கள் பரஞ்சாட்டுங்கள். ஹய்யுன், அந்த ஹய்யுன் என்பதைத்தான் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்ல வேண்டும் என்ற ஆவேசத்தின் பேரால், அந்த ஆர்வத்தின் பேரால் ஹை 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 என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு உற்சாகம் என்று கத்துவார்கள் அல்ல. அப்புறம் இன்னொரு இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு போட்டேன்னு சொல்றாரு. இந்த திக்ர் சொல்பவர்கள் அவர்கள் துள்ளுகிறார்கள், அவர்கள் அசைகிறார்கள், இதெல்லாம் டான்ஸ் சொல்லிட்டு இழிவுபடுத்துகிறார். சகோதரரே, எந்த ஒரு காரியத்திலாக இருந்தாலும் அதில் முழு மூச்சாக ஈடுபடும் போது, அதில் நம்முடைய முழு கவனத்தையும் அதில் கொடுக்கும் போது, நம்முடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை அளிக்கின்றதான விதத்தில் அந்த செயலுடைய வெற்றி நமக்கு ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும் போது, நம்முடைய உள்ளத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு குதிப்பது, ஒரு துள்ளுவது, ஒரு ஆடுவது, ஒரு அசைவதெல்லாம் மனித இயற்கை. கிரிக்கெட் விளையாட்டுல பார்க்கலையா, விக்கெட்டை வீழ்த்திட்டான்னு சொன்னா என்ன ஆட்டம் போடுறாங்க? இது என்ன டான்ஸா? குர்ஆன் ஓதக்கூடியதான ஹாஃபிஸ்கள் மதரசாக்கள்ல பார்க்கலையா, ஆடி ஆடி ஓதுறாங்களே, இது என்ன? அந்த செயலில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டு விட்டார்கள். அதனுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். இந்த திக்ரில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுடைய வெளிப்படையான அத்தாட்சியாகத்தான் இந்த ஆட்டம் இருக்கிறது, அசைவு இருக்கிறது. டான்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கேவலப்படுத்தலாம், ஆனால் முஸ்லிம்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்புறம் இந்த ஹா ஹூ ஹி ஹையுன் என்ற திக்ர், அந்த திக்ரை பற்றி தானே உளறல்னு சொன்னாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, நம்முடைய ஷேக் முஹியுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்றாரு, இவ்வளவு தங்கமான ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்றாரு, புகழ்கிறார். நல்ல ஆளு, மகான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தங்கமான ஸ்ரீதேவி. அந்த தங்கமான ஸ்ரீதேவி தாங்க அவர்களுடைய முஹியுத்தீன் ராத்தீபில் இந்த ஹா ஹூ ஹி ஹையினை கொண்டு வந்தார்கள். இப்ப எங்க போச்சு ஸ்ரீதேவி? ஸ்ரீதேவியா உளர்னாங்க? அன்பான சகோதரர்களே, இங்கே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய நாமங்கள் உண்டு, அந்த நாமங்களை கொண்டு அல்லாஹு தஆலாவை அழையுங்கள் என்ற அடிப்படையிலே ஹூ என்று சொல்லப்படுகிறது, ஹை என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் என்னன்னா ஹக்கு ஹக், ஜலாலியா ராத்தீபில ஹக்கு ஹக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹக்கு ஹக், ஹக் ஹக்னு சொல்லும்போ பக்கத்துல இருந்த உருது மாணவர்கள் எல்லாம் கெக்கன்னு சிரிப்பாங்க, கெக்கபுக்கன்னு சிரிப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் தேவந்துக்கு போன பின்னாடி தான் ஹக்குன்னா கக்கூசுன்னு எனக்கு தெரிஞ்சது. அன்பான சகோதரரே, ஹக்கு என்ற வார்த்தை யாருக்குத்தான் தெரியாது? அரபியில் இருக்கிறது, பார்சியில் இருக்கிறது, உருதுவில் இருக்கிறது. ஹக்கு உண்மையானவன், ஹக்கு நிலையானவன், ஹக்கு உள்ளவன். ஹக்கு தூ ஹக், நீ உள்ளவன், நீ நிலையானவன், நீ